இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் கோச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு கோச்சஸை பற்றி. இனி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ராகுல் டிராவிட் கோச் பண்ண போகிறாராம். சங்கக்காரவும் நல்லா தான் கோச் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் ரிப்போர்ட்ஸ் இப்போ ராகுல் டிராவிட் தான் ராஜஸ்தான் ராயல்ஸை கோச் பண்ண போகிறாராம். அப்புறமேட்டு குஜராத் டைட்டன்ஸ் டீமை அதானி வாங்கிட்டார். அதானி வாங்குறதுனால அவங்களோட இந்த சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெளியில் போகிறாங்க. ஆஷிஷ் நேக்ரா வெளில போகிறாரு, கேரி கஸ்டன் வெளில போகிறாரு. அதனால் அவங்க ஆஷிஷ் எல்லாம் வெளியில் போகிறதுனால யுவராஜ் சிங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களாம் குஜராத் டைட்டன்ஸ் கோச்சாக. குஜராத் டைட்டன்ஸ்க்கும் ஏன் யுவராஜ் சிங்கிட்ட பேசுகிறாங்கன்னா, சுப்மன் கில்லும் யுவராஜ் சிங்கும் ஒரே ஸ்டேட்டில் வந்தவங்க. ஏன்னா சுப்மன் கில்லை ட்ரெயின் பண்ணதே யுவராஜ் சிங் தான் அவரோட ஏர்லி டேஸில். அதனால் ரெண்டு பேருக்கும் நல்ல காம்பினேஷன் இருக்குங்கிறதுனால குஜராத் டைட்டன்ஸ் யுவராஜ் சிங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸில் ரிக்கி பாண்டிங்கை கோச்லேருந்து எடுத்துட்டாங்க. அவர் 7 இயர்ஸ் அந்த டீம் சரியாக கொண்டு போகல, பிளே ஆஃப்ஸ் கூட கொண்டு போகல, இது நிறையா நல்லா கோச் பண்ணலன்னு சொல்லிட்டு அவரையும் தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புது கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில டீம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் கோச்சஸே போடுறாங்க. ஃபாரின் கோச்சஸ் வேணான்னு சொல்லிட்டு இந்தியன் கோச்சஸே போட்டு அவங்கவுங்க பிளேயர்ஸை டெவலப் பண்ண பார்த்துட்ருக்காங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். இந்தியன் கோச்சஸ் எல்லாமே கம்பீர் எடுத்துங்க, ஆஷிஷ் நேக்ராவும் எடுத்துங்க. அவங்கனா ஐபிஎல் கப்பும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இந்தியன் கோச்சஸ் போட்டால் தான் டீம் நல்லா இருக்குன்னு பார்க்குறாங்க போல். அதில் எந்த இதுவும் குறை சொல்ல முடியாது. அவங்க ஐபிஎல் ஓனர்ஸை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் கோச்சஸ் கோச் பண்ணி நல்லா எடுக்கணும். அது நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ராகுல் டிராவிட் தான் கோச் பண்ண போகிறாரு. குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து ஆஷிஷ் நேக்ரா வெளில போகிறாரு. யுவராஜ் சிங் தான் அவங்களுக்கு கோச் இந்த சீசன் ஐபிஎல்லுக்கு. பிளேயர்ஸை பற்றி நம்மளுக்கு பார்க்கும்போது பிளேயர்ஸை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஆனால் அதை பற்றி நம்ம எதுவுமே அஃபிஷியலாக சொல்ல முடியாது. பிளேயர்ஸ் அஃபிஷியலாக அந்த மீட்டிங் நடக்குது இல்லை, ஐபிஎல் ஓனர்ஸ் மீட்டிங், அவங்க மீட்டிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸு, யார் யார் வெளியில் போகிறாங்கன்ட்டு. அதனால் பிளேயர்ஸை பற்றி இப்போதைக்கு பேச வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கோச்சஸை பற்றி பேசலாம். கோச்சஸும் இவங்க தான் மாறி இருக்காங்க. அதான் பஞ்சாப்லேயும் வேறு கோச் போட போகிறாங்களாம். எல்எஸ்டிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்எஸ்டியில் விவிஎஸ் லக்ஷ்மணா கோச்சாக போடலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்எஸ்டியும் கன்ஃபார்மாக கோச்சை மாற்றுறாங்க, பஞ்சாப்பும் கோச்சை மாற்றுறாங்க, டெல்லியும் கோச்சை மாற்றுறாங்க, ராஜஸ்தானும் கோச்சை மாற்றுறாங்க, குஜராத் டைட்டன்ஸும் கோச்சை மாற்றுறாங்க. இத்தனை எல்லா டீமுக்கும் கோச்சை மாற்றுறாங்க. இங்கே கேகேஆர்லேயும் கோச் மாற்றி தான் ஆகணும். ஏன்னா கேகேஆரில் கம்பீர் வெளியில் போயிட்டார். பண்டிட் சார் இருக்கார். பண்டிட் சார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கோச்சு. ஏன்னா அபிஷேக் நாயரும் கம்பீர் வெளில போனதுனால அவங்களும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகுவாங்க. அதனால் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மட்டும்தான் அஃபிஷியலாக அந்த கோச் இருக்கார். மும்பை இந்தியன்ஸ் என்ன கோச்சை மாற்ற போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமில் பெரிய மாற்றங்கள் வரும். அது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போடலாம். பட் ஆனால் இதுவரையும் அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன்ஸ் யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ராகுல் டிராவிட் வர போகிறாரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு யுவராஜ் சிங் வர போகிறாரு. டெல்லிக்கு யாரை கோச்சாக போட போகிறாங்கன்னு தெரியல. டெல்லிக்கு பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது சௌரவ் கங்குலி தான் அந்த டிசிஷன் எடுப்பார் டெல்லிக்கு. அடுத்தது எல்எஸ்டிக்கு விவிஎஸ் லக்ஷ்மண் போட போகிறாங்க. அது இன்னும் ஆனால் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல விவிஎஸ் லக்ஷ்மணனா இல்லை வேறு யாராச்சுன்ட்டு. ஆனால் எல்எஸ்டியை பொறுத்தவரையும் இந்தியன் கோச்சஸ் தான் அவங்க டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது. ஆஷிஷ் நேக்ரா எல்எஸ்டி கூட கோச் பண்ணலாம். அது கூட நடக்கும். எது வேணால் நடக்கும். நம்ம ஐபிஎல் பொறுத்தவரையும் இந்த கோச்சஸ் யார் எந்தெந்த டீமுக்கு போனாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோச் எந்த டீமுக்கு கோச் பண்ணால் நல்லா இருக்கும், இல்லை எந்த டீமுக்கு கோச்சை மாற்றுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.